என்றைக்கு இந்த வேதத்தை படித்து தியானிக்க ஆரம்பிச்சனோ அப்போ நிறைய காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவரையே புரிந்து கொள்ள இந்த வேதம் எனக்கு உதவி செய்யுது. நான் நினச்சேன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை கிடைச்சா முடிஞ்சிருச்சு. இந்த பைபிளை வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு அடக்கப்படுகிறவர் அல்ல என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு இடம் கொடுத்தா அவர் சிந்தையை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய சரீரத்தை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய கிரியைகளை, அவருக்கு இடம் கொடுத்தா நம்முடைய நடக்கைகளை ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ற பவர் அவருக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா யாரும் அறியாத வாலிப பிள்ளையா. நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் திருமணத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன சபை, ஒரு கிராம சபைக்கு நான் அப்போ கொஞ்சம் ப்ரீச் பண்ணுறதுக்காக வெளியில் போவேன். அப்போ போகும்பொழுது ஒரு கிராம திருச்சபைக்கு போயிருந்தேன். அப்போ போகும்பொழுதே உள்ளத்தில் பயம், நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபி